சைவ விருந்து சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல செய்ய போறது பாசிப்பருப்பு ஸ்வீட் போலி. ஸ்வீட் போலி எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் தெரிகிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் தினந்தோறும் நம்ம சேனலில் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ பைத்தம்பருப்பு ஸ்வீட் போலி செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். போலி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: மைதா மாவு 1 கப்பு, அதுல உப்பு ஒரு 1/4 டேஸ்டுக்கு உப்பு வச்சுக்கணும். 1/2 டேஸ்ட் கூட வரக்கூடாது, 1/4 டேஸ்ட்டுக்கு தான் அதில் உப்பு இருக்கணும். தண்ணியை ஊற்றி மாவை பிசைஞ்சிக்கணும். நல்லா போலி கையில் தட்டுற அளவுக்கு மாவை பிசைஞ்சிக்கணும். நல்லா பதமா கொஞ்சம் எண்ணெய் விட்டு பிசைஞ்சிக்கிட்டாதான் தட்டுறதுக்கு நல்லா கையில் ஒட்டாம நல்லா வரும். இந்த பதத்தில் பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடணும். ஊற வச்சிடறோம். இதுக்கு பூரணம் வைக்கிறதுக்கு ஏற்கனவே பூரண கொழுக்கட்டைக்கு நான் பூரணம் வச்சு காட்டியிருக்கேன். மேலே லிங்க்ல இருக்கும். அந்த பூரணம் எப்படி செய்யறதுன்னு அதை பார்த்துங்க. இப்ப அந்த பூரணம் இருக்கு. இந்த பூரணத்தை வச்சு நம்ம இந்த போலி செய்ய போறோம். இன்னொரு 1/2 மணி நேரம் மாவு ஊறட்டும். நேரம் ஊறினதுக்கு அப்புறம் இது மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளா ஊற்றிக்கணும். இந்த உருண்டையை உருட்டி வச்சு நல்லா தட்டுறதுக்காக நல்லா எண்ணெயில் நல்லா ஃபுல்லாக இதை எடுத்தாதான் நல்லா அகண்டு வரும் தட்டுறதுக்கு. இது நான் அந்த ப்ரெஸ் பண்ணுற கட்டையிலேயே பட்டர் பேப்பர் வச்சு இப்படி தட்டுறேன். இந்த பூரணத்தை உருண்டி வச்சிருக்கிற பூரணத்தை அதில் வச்சு இதை எடுத்து அப்படியே சுத்தமாக மூடிடணும். உருண்டிட்டு திரும்ப இதில் வச்சு இந்த பேப்பரில் நல்லா எண்ணெய் தடவிக்கணும். வச்சு திரும்ப ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டோம்னு சொன்னாக்கா அது கரெக்டாக போயிடும். இவங்கெல்லாம் கையால் தட்டிட்டு இருப்பாங்க. இப்போ ப்ரெஸ் பண்ணுற கட்டை இருக்கிறதுனால ஈஸியாக இப்போ கட்டையில் தட்டி போடுறதுக்கு வசதியாக இருக்கு. இதை எடுத்து அப்படியே இதுக்கு எண்ணெய் விடக்கூடாது, தடவுறதுக்கு தான் எண்ணெய் தடவிக்கணும். இது செய்யறதுக்கு நெய் விட்டாதான் நல்லா வாசனையா இருக்கும். எண்ணெய் ப்ரெஸ் பண்ற கட்டையில போலி செய்யறதுக்காக எண்ணெய் தரணும். முடிய அடுப்புல வச்சிருக்கிற தோசைகள்ல எண்ணெய் தரக்கூடாது, அதுல நெய் தான் ஊற்றணும். எக்காரணத்தை முன்னிட்டும் பிளாஸ்டிக் பேப்பர் யூஸ் பண்ணாதீங்க. பட்டர் பேப்பர் 2 எடுத்துக்கிட்டு 2 பக்கத்துலயும் எண்ணெய் தடவிட்டு செஞ்சீங்கன்னு சொன்னா ஒட்டாம நல்லா வரும். போலியும் நல்லா மிருதுவா நல்லா இருக்கும். நல்லா பொரிஞ்சு மேல நல்லா உப்பு உப்பிட்டு நல்லா வரும். நல்லா சாஃப்டா நல்லா இருக்கும் போலி. இது இப்ப இந்த கட்டையில செய்யறதுனால உங்களுக்கு செய்யறதுக்கு வசதியா இருக்கும். கையால அதுக்கு முன்னாடி தட்டி தட்டி செய்யறது மேடு பள்ளங்கள் இருக்கும். இது சமமா இருக்கும். இதுல செய்யறது நல்லா வசதியா இருக்கும்.
சுழியன்னு சொன்னால் எல்லாருமே பூரணம் வந்து கடலைப்பருப்பில் தான் செய்வாங்க. சில பேர் தான் பாசிப்பருப்பு போட்டு செய்வாங்க. இந்த பாசிப்பருப்பும் வெல்லமும் சேர்ந்துருக்கிறதுனால ஒரு பாரம்பரிய உணவாக அமைஞ்சிருது இந்த போலி. வச்சு எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் வந்து நேரம் கிடைக்கும்போது இது மாதிரி கொஞ்சம் பூரணம் செஞ்சு வச்சிட்டிங்கன்னு சொன்னாக்கா போலி செய்யலாம், சுழியன் செய்யலாம், மோதக கொழுக்கட்டை செஞ்சு கொடுக்கலாம். பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதில் வந்து உங்களுக்கு பாசிப்பருப்பும் வெல்லமும் இருக்கிறதுனால நல்ல சத்துள்ள உணவாக, பாரம்பரிய உணவாகவும் சத்துள்ள உணவாகவும் பிள்ளைங்களுக்கு கிடைக்கும். இந்த போலியை அடுப்பில் தோசைகளில் வச்சோன்னு சொன்னால் கிட்டக்கே இருந்து நெய் விட்டு பெரட்டி 2-3 தடவை திரும்ப பெரட்டி போட்டு அதை எடுக்கணும். காஞ்சிருச்சுன்னு சொன்னால் அது வந்து ஹார்டாக போயிடும். காந்தக்கூடாது. நல்லா பொன்னிறமாக இருக்கும்போதே எடுத்துடணும். நல்லா நெய்யெல்லாம் போட்டு செஞ்சுருக்கிறதுனால போலி சூப்பராக நல்லா வாசனையாகவும் இருக்கும். பார்த்தோன்னே சாப்பிடணும் போல இருக்கும். அதுவும் சூடாக சாப்பிட்டோம்னா அப்படியே இன்னும் நல்லா இருக்கும். இது வந்து பூரணம் வந்து தீபாவளிக்கு சுழியன் செய்யறதுக்கு பூரணம் செய்யும் போது கொஞ்சம் நிறைய செஞ்சிட்டீங்கன்னா மறுநாள் இது மாதிரி நீங்க தனியா செய்யாம இந்த போலி கொஞ்சம் தட்டி கொடுத்துக்கலாம் பசங்களுக்கு. போலி இப்ப ரெடி ஆயிடுச்சு. இந்த போலிய நீங்களும் வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல தெரியுற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் தினந்தோறும் நம்ம சேனல்ல வர்ற வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.